My dear students, இப்போ பார்த்தீங்கன்னா a junction diode அதாவது PN junction diode has a resistance of 25 ohm. ரெசிஸ்டன்ஸ் வந்து எவ்வளவு 25 ohm. உடனே படத்தை பார்த்தோம்னா இங்கே என்ன 10 ohm கொடுத்துருக்காங்க, இங்கே 25 ohm கொடுத்துருக்காங்கன்னு நினைக்காங்க. டயோடோட ரெசிஸ்டன்ஸ் நம்ம எப்படி செல்லில் வந்து இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ்னு பிடிப்போம், அது மாதிரி டயோடோட ரெசிஸ்டன்ஸ் வந்து 25 ohm. எப்போ ஃபார்வர்ட் பேஸில் ஓகே. ஆனால் 2500 ohm வென் ரிவர்ஸ் பேஸில் தான் கண்டக்ட் பண்ணாதில்ல, ஆனால் ஓம் அதிகமாக காமிக்குது. த கரண்ட் இன் த டயோடு ஃபார் த அரேஞ்ச்மெண்ட் ஷோன் வில் பி. இந்த படத்தை பார்த்து ஏன்னா 2 ஓம் கொடுத்துருக்காங்க, 25 ஓமும் கொடுத்துருக்காங்க, 2500 ஓமும் கொடுத்துருக்காங்க. இது ஃபார்வர்ட் பேஸு, இது ரிவர்ஸ் பேஸ். கிளியருங்களா? ரைட். இப்போ இந்த படத்தை பார்த்து இது ஃபார்வர்ட் பேஸாக ரிவர்ஸ் பேஸாக நம்ம கன்ஃபார்ம் பண்ணணும். இது என்னது ஆனோடு, இது என்னது கேத்தோடு. ஆனோடுக்கு எவ்வளோ வோல்ட்டு 5 வோல்ட்டு, கேத்தோடுக்கு எவ்வளோ வோல்ட்டு 0 வோல்ட்டு. ஃபார்வர்ட் பேஸ்னா என்ன, கேத்தோட விட ஆனோடு ஹையர் பொட்டன்ஷியலாக இருந்தால் ஃபார்வர்ட் பேஸ். அப்போ ஃபார்வர்ட் பேஸ். அப்போ இது என்ன பண்ண தேவையில்ல, கன்சிடர் பண்ண தேவையில்ல, ஏன்னா இது ரிவர்ஸ் பேஸில். ரைட். அப்போ இதை மட்டும் கால்குலேட் பண்ணிட்டா போதும். இப்போ இந்த டயோடுக்குள்ளேயே ஒரு இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் வந்து 25 ஓம் இருக்குது, இது நம்ம எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்கோம். அப்போ இந்த 2 ரெசிஸ்டன்ஸும் எப்படி இருக்குது, சீரீஸில் இருக்கா, அவ்வளோதான். அப்போ சோன் கரண்ட் வில் பி, இங்கே பாருங்கள் இப்போ 0 பாயிண்ட்லாம் போடல, அப்படியே ஃப்ராக்ஷன் அப்படியே பின்னத்திலே போட்டு வச்சுருக்காங்க ஆப்ஷன், ஆனால் நமக்கு கவலைப்பட தேவையில்ல. அப்போ ஐஸ் ஈக்குவல் டு என்ன, ஃபஸ்ட்டு ஃபார்முலா ஐஸ் ஈக்குவல் டு வி பை ஆர். விங்கிறது பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ். அப்போ ஐஸ் ஈக்குவல் டு வி எவ்வளவு 5, ஹையர் பொட்டன்ஷியல் மைனஸ் லோயர் பொட்டன்ஷியல் எவ்வளவு 0 பை ஆர் எவ்வளவு, இங்கே இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் எவ்வளவு உள்ள 25 ஓம், இங்கே எவ்வளவு 10 ஓம். ரெண்டு என்ன கனெக்ஷன், சீரியஸ் கனெக்ஷன். அப்போ 35 ஓம். ஓகேங்களா? இது வோல்ட்டு. அப்போ ஐஸ் ஈக்குவல் டு 5/35. அப்போ அடித்தா என்ன ஆகும், 4 5 5 7 5 35. அப்போ 1/7 ஆம்பியர். அப்போ ஆப்ஷன் பி. ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்க வேண்டியது ஃபார்வர்ட் பேஸா ரிவர்ஸ் பேஸா. ஃபார்வேர்ட்னா ஆனோட பொட்டன்ஷியல் கேத்தோட பொட்டன்ஷியலை விட அதிகமாக இருந்தால் தான் ஃபார்வர்ட் பேஸ், அதர்வைஸ் ரிவர்ஸ் பேஸ். பாருங்கள், வாட் இஸ் த கண்டக்டிவிட்டி ஆஃப் செமிகண்டக்டர்? கண்டக்டிவிட்டி சிக்மா, அது கேட்குறாங்க. அப்போ சிக்மா கேட்குறாங்கன்னு எழுதிக்க வேண்டியதான், சிக்மா. ரைட். இஃப் எலக்ட்ரான் டென்சிட்டி இவ்வளவு, ஹோல் டென்சிட்டி இவ்வளவு, மொபிலிட்டி ஆஃப் எலக்ட்ரான், மொபிலிட்டி ஆஃப் ஹோல்ஸ். இதுலேயே நம்மளுக்கு ஒரு கொஸ்டின் கிடச்சிருக்கு இந்த டேட்டாவிலே. ஹோலோட மொபிலிட்டியை விட எலக்ட்ரானோட மொபிலிட்டி எப்படி இருக்குது, அதிகமாக தான் இருக்கும். ஏன்னா ஹோலை என்ன சார்ஜாக நம்ம கன்சிடர் பண்ணுறோம், பாசிட்டிவ் சார்ஜாக கன்சிடர் பண்ணுறோம், எலக்ட்ரானை நெகட்டிவ் சார்ஜாக கன்சிடர் பண்ணுறோம். அப்போ பாசிட்டிவ் சார்ஜ்னால் ப்ரோட்டானுங்கிற மாதிரி வச்சுக்கலாமா, எல்லாம் கன்சிடர் தான். ப்ரோட்டானோட மாஸ் அதிகமாக, எலக்ட்ரானோட மாஸ் அதிகமாக, ப்ரோட்டானோட மாஸ் தான் அதிகம், எலக்ட்ரானோட மாஸ் ரொம்ப கம்மி. அப்போ அது வேகமாக தானே போகும், அதனால தான் மொபிலிட்டி அதிகம். இதுலேயே உண்மை கிடச்சிக்கிச்சு. ரைட். இப்போ இதில் முறைப்படி போட்டிங்கன்னா 5 நிமிஷம் ஆகும். சும்மா இங்கே பாருங்கள், பவரே இல்லை பாருங்கள், இங்கெல்லாம் பவர் இருக்குது, சென்டிமீட்டர் மைனஸ் கியூபாக மீட்டர் கியூபாக மாற்றணுமா, ஆமாம் இதெல்லாம் எஸ்ஐ யூனிட்டில் இருக்குது, இது சிஜிஎஸில் இருக்குது, அதெல்லாம் எந்த குழப்பமும் வேணும். இங்கே பவரே இல்லை. அப்போ என்ன அர்த்தம், நீங்கள் மல்டிப்ளை பண்ண போகிறதுல பவர்லாம் கேன்சல் ஆகிருன்னு அர்த்தம். அதனால தான் ஆப்ஷன் இப்படி வந்துருக்கு. அதனால் சிம்பிளாக போடுங்க. இப்போ கண்டக்டிவிட்டிக்கு என்ன ஃபார்முலா, சிக்மா ஈக்குவல் டு NE மியூ. நார்மலாக இது எங்கே படிச்சிருக்கோம், கரண்ட் எலக்ட்ரிசிட்டியில் படிச்சிருக்கோம். கரண்ட் எலக்ட்ரிசிட்டி ஈஸினா செமிகண்டக்டர் ஈஸி. சரி, கரண்ட் எலக்ட்ரிசிட்டியில் கரண்ட்டுக்கு யார் காரணம், எலக்ட்ரான் மட்டும்தான். ஆனால் செமிகண்டக்டர் அங்கே மெட்டல், இங்கே செமிகண்டக்டரில் போத் எலக்ட்ரான் அண்ட் ஹோல்ஸ். அப்போ என்ன பண்ணுவோம், டோட்டல் சிக்மா ஈக்குவல் டு N எலக்ட்ரான், இ வந்து எலக்ட்ரானோட சார்ஜும் ஹோலோட சார்ஜும் ஒன்று தான், இது நெகட்டிவ் இது பாசிட்டிவாக தான், மியூ இ ப்ளஸ் என் ஹோல் இ காமன். ஓகேங்களா, மியூ ஹோல். அவ்வளோதான். நீங்கள் தானே சொன்னீங்க 2 பேரும் காரணம் சார், செமிகண்டக்டரில் எலக்ட்ரானும் காரணம் ஹோல்ஸும் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ இதில் காமன் சார்ஜ் 2 பேர்த்துக்கு சேம் தான். அப்போ இயை காமனாக வெளியே எடுத்துருங்க. எடுத்தால் NE மியூ இ ப்ளஸ் NH மியூ ஹெச். தயவு செஞ்சு பவரை கன்சிடர் பண்ணாதீங்க, ஏன்னா இங்கே வெறும் நம்பரில் தான் ஆப்ஷன் இருக்குது. ஒருவேளை பவர் இருந்தால் நீங்கள் கன்சிடர் பண்ணி போடணும். ரைட், இதுதான் ஷார்ட்கட். இயோட வேல்யூ என்னது 1.6 × 10⁻−19. அதான் கூட சொல்லியாச்சு பவரை. ஆப்ஷன் இப்படி வந்திருக்கிறதுனால. NE எவ்வளவு, NE எங்கே இருக்குது, எலக்ட்ரான் டென்சிட்டி 5 மட்டும் போட்டுங்க. ரைட்டு. எலக்ட்ரான் மொபிலிட்டி எங்கே இருக்குது, இன்ட்டு 2.3. ஓகே, ப்ளஸ் NH எவ்வளவு, NH வந்து ஹோல் டென்சிட்டி 8.
ஹோலோட மொபிலிட்டி எவ்வளவு 0.01. எல்லாம் பார்த்துங்க, திரும்ப திரும்ப சொல்கிறேன். என்ன பவரே கன்சிடர் பண்ணலன்னு போடாதீங்க. இங்கே ஆப்ஷனில் பவரே இல்லை, அப்போ எல்லாம் கேன்சல் ஆகிடுச்சின்னு அர்த்தம். அப்போ அதனால் பவரை போடல. அப்போ என்ன வரும் 1.6. இது எவ்வளோ வரும் 5 மீதி 1 2 11.5 வருமா? ரைட். இது வந்து என்ன வரும் 0.08 வருமா? ரைட். அப்போ இது எப்படி 1.6 இன்ட்டு இது எவ்வளோ வரும் 11 இப்படி போட்டு பாருங்கள் 11.5 இங்கே 0.08 அப்போ 0 போட்டுக்கலாம். அப்போ 8 11.58 அப்போ 11.58 ஓகேங்களா? சரி, 16 இது எப்படி வச்சுக்கலாம் 16 × 11 என்ன வரும் 16 × 10 160. 16 × 11 120 கூட தானே வரும். அப்போ 1 பாயிண்ட் சம்திங்கில் தானே வரும். அப்போ 1 பாயிண்ட் சம்திங். நல்லா பார்த்துங்க, போட்டு குழப்பிக்காதீங்க. அப்போ 1.968 நல்லா பார்த்துங்க. 16 × 1னாவே எவ்வளோ வரும் 16 × 10னா 160. அந்த பவர் தான் இங்கே கேன்சல் ஆகிடுமே. அப்போ அந்த ரேஞ்சில் தான் வரும். 3 5 8 வரும். சிம்பிளான கால்குலேஷன். இந்த கொஸ்டினை எழுத ஆரம்பிக்கும் போது ஆப்ஷனையும் கீழே எழுதி முடிச்சிடலான்னு தான் எழுதினேன். ஆனால் அப்படியே வந்துருச்சு. ஏன்னா தெளிவாக எழுதுனால நீங்களும் பார்ப்பீங்க. அப்போ சொல்யூஷன் என்ன இதுக்குள்ளேயே முடிஞ்சிடும் இவ்வளோ பெரிய கொஸ்டினுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபிசிக்ஸில் ஒரு விஷயத்தை நல்லா கவனிங்க. ஒரு ஆட்டத்தில் எலக்ட்ரான் வந்து பார்த்திங்கன்னா அது எடுத்துக்கிற ஏரியா இடம்லாம் அதிகமாக இருக்கும். ஆனால் நியூட்ரான் புரோட்டான்கிற நியூக்ளியான் இருக்குது பார்த்தீங்களா, அது எடுத்துக்கிற ஏரியா கம்மியாக தான் இருக்கும். ஆனால் அந்த ஹோல் ஆட்டத்துக்குமே மாஸ் யார்கிட்ட தான் இருக்குது புரோட்டான் நியூட்ரான்ட்டு தான் இருக்குது. ஆனால் அவன் எடுத்துக்கிற ஏரியா சின்னதாக இருக்கும். இவ்வளோ பெரிய கொஸ்டினுக்கு ஆன்சர் எங்கே தான் இருக்க போகுது இங்கே தான் இருக்க போகுது. நியூக்ளியர் மாதிரி கொஸ்டின் எலக்ட்ரான் மாதிரி, ஆன்சர் வந்து நியூக்ளியர் மாதிரி சின்ன இடம் தான் எடுத்துக்கும். புரியுதுங்களா? அப்போ இதுக்குள்ளேயே ஒரே ஸ்டெப்பில் முடிக்க போகிறோம். இந்த சம் என்னதுங்களா சொல்லட்டுங்களா? 1 கிலோ ஃப்ரூட்ஸ் வந்து 50 ரூபானா 10 கிலோ எவ்வளவு? அதான் இந்த கதை. ஒரே ஸ்டெப். நல்லா கவனிங்க. A specimen of silicon is to be made of p-type semiconductor. இதுலேயும் 1 மார்க் இருக்குது. என்னது இண்டியம். ஒரு பியூர் செமிகண்டக்டரோட இண்டியத்தை சேர்த்தா அது என்ன செமிகண்டக்டராக மாறும் பி டைப்பாக மாறிடும். இண்டியம் சேர்த்தாதானா இல்லை வேறு ஏதாவது எக்ஸாம்பிள் இருக்கா? அலுமினியம், காலியம், இண்டியம், இந்த இம்முன்னு வருது பார்த்தீங்களா, அதெல்லாம் பி டைப் செமிகண்டக்டருக்கு யூஸ் ஆகும். ரைட். 1 atom of, இது ரொம்ப முக்கியம், 1 atom of indium on average is doped in 5 × 10 cell silicon atom. எப்போவுமே சிலிக்கான் தான் மெயின். வந்து சேர்றாங்க பார்த்தீங்களா, ட்ரையாவலன்ஸோ ஆர் பென்டாவலன்ஸோ சேர்ந்து பி டைப் என் டைப் உருவாக்குறதுக்கு வராங்க பார்த்தீங்களா, அவங்க கம்மியாக தான் இருப்பாங்க. பார்ட்ஸ் பர் மில்லியன். சிலிக்கான் வந்து 1 மில்லியன்னா வரவங்க ஒருத்தங்க தான் சேர்க்க முடியும், அந்த மாதிரி. ஓகேங்களா? ரைட். அப்போ என்ன சொல்ல போகிறீங்க 5 × 10⁻7 இப்படி எழுதுங்க. சிலிக்கான் ஆட்டம் எவ்வளோ சேர்க்குறீங்க? 1 ஆட்டம் ஆஃப் இண்டியம், 1 ஆட்டம் இண்டியம். ஓகேங்களா? இண்டியம். ரைட். இப்போ உங்களுக்கு எவ்வளோ சிலிக்கான் ஆட்டத்துக்கு சேர்க்கணும்? இஃப் த நம்பர் டென்சிட்டி ஆஃப் சிலிக்கான் இஸ் 5 × 10⁻22னா அப்போ இந்த அக்செப்டர் ஆட்டம் என்னது? என்ன இங்கே இண்டியம்ங்கிற இங்கே அக்செப்டர் ஆட்டம், அவன் தானே அக்செப்டர் ஆட்டம், அதான் குழப்பறாங்க பாருங்கள். அப்போ 5 × 10⁻7 சிலிக்கான் ஆட்டத்துக்கு எவ்வளோ இண்டியமு? 1 இண்டியமு. அப்போ இவ்வளோ ஆட்டத்துக்கு எவ்வளோ இண்டியம் தேவைப்படும்? அந்த இண்டியம் தான் அக்செப்டர். அப்போ இன்ட்டு 5 × 10⁻22 அடித்தா முடிஞ்சு போச்சு. 10⁻7 அடித்தா இங்கே என்ன வரும் 15. 5 அடித்தா கேன்சல். அப்போ 1 × 10⁻15 அவ்வளோதான். 1 கிலோ 10 ரூபானா 50 கிலோ, அந்த மாதிரி தான் கணக்கு. ஓகேங்களா? பார்த்துங்க, நல்லா பார்த்துங்க. பார்ட்ஸ் பர் மில்லியன் தான். சிலிக்கான் வந்து 1 மில்லியன் இருந்தால் பி டைப் தயாரிக்கணும்னா அலுமினியமோ காலியமோ இண்டியமோ வருவாங்களே, அவங்க வந்து 1 ஆட்டம் தான் வருவாங்க. இவங்க மில்லியன் ஆட்டம் இருப்பாங்க சிலிக்கான். அதான் பார்ட்ஸ் பர் மில்லியன் கொடுத்துருப்பாங்க. அதை பார்த்துங்க. இப்போ பார்த்தீங்கன்னாப்பா, த லைட் எமிட்டிங் டயோடு எல்இடி ஹேஸ் வோல்டேஜ் ட்ராப் 2 வோல்ட். இந்த எல்இடிக்கு தேவை எவ்வளவு? 2 வோல்ட். அக்ராஸ் இட் அண்டு பாசஸ் ஏ கரண்ட் ஆஃப் 10 மில்லி ஆம்பியர். இந்த எல்இடி எடுக்கிற கரண்ட்டு 10 மில்லி ஆம்பியர். இது வரைக்கும் எல்இடியை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். வென் இட் ஆப்ரேட்ஸ் வித்து 6 வோல்ட். சும்மா தானே, தேவை 2 வோல்ட்டு, ஆனால் கொடுக்குறது எவ்வளவு? 6 வோல்ட்டு. அப்படியே கொடுத்தா எல்இடி என்ன ஆகும்? டமார் வெடிச்சிடும். வெடிச்சிடாது, போயிடும். பேட்ரி த்ரோ லிமிட்டிங் ரெசிஸ்டன்ஸ். புத்திசாலித்தனமாக என்ன பண்ணுறான்? லிமிட்டிங் ரெசிஸ்டன்ஸ் வழியாக கொடுக்குறான்.
த வேல்யூ ஆஃப் ஆர். இவ்வளோ பெரிய கொஸ்டினை நம்ம படமாக போட போகிறோம். என்னது இதுதான், இது என்னது நாட் கேட், இது என்னது டயோடு, இது என்னது எல்இடி. இப்படி படிங்க. ரைட், ஓகே. இப்போ இதுக்கு என்ன பண்ணுறோம், ஒரு பேட்ரி கொடுக்குறோம். இது நெகட்டிவ், இது பாசிட்டிவ். இது எவ்வளோ வோல்ட்டு, 6 வோல்ட் பேட்ரி செல். ஆனால் பல்புக்கு தேவை எவ்வளவு, 2 வோல்ட். எவ்வளோ கரண்ட் எடுக்குது, 10 மில்லி ஆம்பியர். ஓகே, இப்படியே கொடுத்தா என்ன ஆயிரும், பல்பு காலி ஆயிரும். அப்போ என்ன பண்ணுறாங்க, லிமிட்டிங் ரெசிஸ்டன்ஸ், இந்த வோல்டேஜை லிமிட் பண்ணும். எப்படி ரோட்டில் ஸ்பீடு பிரேக்கர் போடுறாங்க, அது மாதிரி ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி. அப்போ இதில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் போட்டாங்க. ஓகேங்களா, இந்த பல்புக்கு போகிற ரெசிஸ்டன்ஸ் போட்டால் தான் சரியாக இருக்கும், பேரலாக போட்டால் எப்படி சரியாக இருக்கும். அப்போ இதுதான் ஆர். அப்போ இதுதான் கேட்குறாங்க. இது எவ்வளவு, 6 வோல்ட்டு. இதுக்கு எவ்வளோ தேவை, 2 வோல்ட்டு. அப்போ இங்கே எவ்வளோ குறையணும், 4 வோல்ட்டு குறையணும். அப்போ ஆர் ஈக்குவல்ட்டுனது V/I. நல்லா பார்த்துங்க, விங்கிறது சப்ளை வோல்டேஜா, எல்இடிக்கு தேவையான வோல்டேஜா, குறைக்க வேண்டிய வோல்டேஜா, குறைக்க வேண்டிய வோல்டேஜ். அதுக்கு தானே லிமிட்டிங் ரெசிஸ்டன்ஸ் போடுறோம். அப்போ 6 - 2 கரண்ட் எவ்வளவு, எல்இடியும் இந்த ரெசிஸ்டன்ஸ் எப்படி இருக்குது, சீரீஸில் இருக்கா, சீரீஸில் இருந்தால் கரண்ட் சேம் தானே. அப்போ எல்இடி என்ன கரண்ட் எடுக்குதோ அதே ரெசிஸ்டன்ஸ் எடுக்கும். அப்போ 10 இன்ட்டு மில்லினா எவ்வளவு, 10 பவர் -3. 6 - 3 2 எவ்வளவு, 4 பை 10 பவர் 1 அடித்தா என்ன வரும், 10 பவர் -2. 10 பவர் -2 மேலே போனால் 10 பவர் +2. அப்போ 400. அப்போ 400னா எவ்வளோ வரும், ஓம், 400 ஓம். அப்போ ஆப்ஷன் டி. இதுவும் இது வராது கண்டிப்பாக. ஓகேங்களா, இந்த மாதிரி பார்த்துங்க. இப்போ பார்த்தீங்கன்னா த ஸ்கெமேட்டிக் சிம்பிள் ஆஃப் லைட் எமிட்டிங் டயோடு எந்த சிம்பிள்னு கேட்குறாங்க. நம்ம எல்லாத்தையுமே சொல்லிடுவோமே, ஒன்றுமே இல்லை. இது என்னது, டயோடு. டயோடா, பிஎன் ஜங்ஷன் டயோடா, பிஎன் ஜங்ஷன் டயோடு. இதில் என்ன ஆகுது, டயோடுலேருந்து இப்படி ஏரோ மார்க் வெளியே போகுதா உள்ளே வருதா, வெளியே போகுது. நம்ம வாயிலேருந்தே வெளியே பண்ணால் என்ன பண்ணுவோம், வாமிட், எமிட். அப்போ எமிட், அப்போ எமிட்டிங் டயோடு. அப்போ இதுதான் ஆப்ஷன் கரெக்ட். ஓகேங்களா, லைட் எமிட்டிங் டயோடு. இங்கே எமிட் வருதா உள்ளே வருதா, உள்ளே வருது. அப்போ இது என்னது, ஃபோட்டோ டயோடு. ஃபோட்டோ டயோடு அதாவது லைட் ஃபோட்டோனாவே ஃபோட்டான் தானே, லைட் பட்டால் தான் அந்த டயோடு ஒர்க் ஆகும், நீங்கள் சப்ளையே கொடுத்தாலும் அந்த மாதிரி. இது என்னது, இசட் மாதிரி இருக்கா, இசட் மாதிரி. அப்போ ஜெனர் டயோடு. நல்லா பார்த்துங்க, அவங்க கொஸ்டின் கேட்டது எல்இடி, அதுக்கு ஆப்ஷன் பி. அப்போ இதெல்லாம் என்னது, பிஎன் ஜங்ஷன் டயோடு. லைட்டு உள்ளே வந்தால் ஃபோட்டோ டயோடு, ஏன்னா லைட் படுது, இது எமிட் பண்ணுது. டயோடு தான் நீங்கள் ரெஃபரன்ஸாக வச்சுக்கணும். ஓகேங்களா, இந்த மாதிரி பார்த்துங்க. ஆனால் இந்த மாதிரி போட்டால் ஏற்கனவே போன வீடியோ சொல்லியாச்சு, நாட் கேட், குழப்பிக்கூடாது. இது நாட் கேட், இது கேட் ஆயிரும், டயோடு கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபார் த சர்க்யூட் shown in figure the equivalent resistance between A and B, ஏக்கும் பிக்கும் இடையில உள்ள ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ்னு என்னன்னு கேட்குறாங்க. ஃபார் 2 cases. எப்போ VA வந்து greater than VB, அடுத்தது VA less than VB. இந்த ரெண்டு சுச்சுவேஷன். சப்போஸ் இந்த டயோடு இல்லாமல் இந்த ரெசிஸ்டன்ஸ் மட்டும் இருந்தால் இந்த மாதிரி ரெண்டு வேல்யூ வர வாய்ப்பே இல்லை. நம்ம பாட்டுக்கு ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் என்னது, பேரலல். அப்படியே பேரலில் ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் மட்டும் இருந்தால் நமக்கு ஐடியா தெரியும், அதை போட்டு நம்ம போட்டுருவோம். ஆனால் இங்கே யார் இருக்கா, டயோடு இருக்குது. ஓகேங்களா, சரி. ரெசிஸ்டன்ஸ் இருந்தால் மட்டும் பத்தாது, அது கண்டினியூவாக போகுதான்னு பார்க்கணும். சரி, இப்போ பாருங்கள், VA ரெண்டுமே ஐடியல் டயோடு, அது கொடுத்துருக்காங்க, நான் சொல்லிட்டேன். VA greater than VB. இங்கே இந்த வோல்டேஜ் எப்படி இருக்குது, இங்கே உள்ள வோல்டேஜ் இதை விட அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் என்ன, ஆனோடுக்கு அதிகமான வோல்டேஜ், கேத்தோடு கம்மியான வோல்டேஜ்னு சொன்னால் என்ன, எல்லாம் ஒன்று தானே. அப்போ ஏ சைடு இருக்கிறது யார், ஆனோடு. பி சைடு இருக்கிறது யார், இது கேத்தோடு. இப்படி போட்டுங்க, கேத்தோடு, இது ஆனோடு. நம்ம என்ன சொல்லுவோம், ஃபார்வர்ட் பயஸ்னா ஆனோடோட பொட்டன்சியலை விட கேத்தோடோட பொட்டன்சியல் எப்படி இருக்கணும், கம்மியாக இருக்கணும். ஆனோடு தான் அதிகமாக இருக்கணும், அப்போ தான் ஃபார்வர்ட் பயஸ். அப்போ இது வழியாக கண்டினியூட்டி போகும், இதுலேயும் கண்டினியூட்டி போகும். அப்போ ஐடியல் டைம்னா இங்கே எந்த வோல்டேஜ் ட்ராப் ஆகுதில்ல. அப்போ இந்த சர்க்யூட் எப்படி ஆயிரும், ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் பேரலல் மாதிரி ஆயிரும். ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் பேரலல் இருந்தால் என்ன ஃபார்முலா, R1 R2 by R1 plus R2. R1 R2 ரெண்டுமே எவ்வளவு, 50-50. இதை கூட நீங்கள் குழப்பமால வந்தால் ஒரே வேல்யூ வந்தால் நம்ம என்ன பண்ணுவோம், R/N ஒன்று போடுவோம்ல பேரலில். அப்போ என்ன வரும், 50/2. இந்த ஃபார்முலா கூட நீங்கள் யூஸ் பண்ண வேண்டியதில்லை. கரண்ட் எலக்ட்ரிசிட்டி நல்லா படித்தா இது ஈஸி.
அப்போ ஒரே வேல்யூவாக இருந்தால் பேரலல் கனெக்ஷனுக்கு சிம்பிள் ஃபார்முலா என்ன R/N. அப்போ 25 ஓம். எப்போ VA வந்து VB, அதாவது ஃபார்வர்ட் பயாஸ் இது, அதனால் கனெக்ட் பண்ணுது. அப்போ என்ன வரும், எடுத்துடும் 25 வருது யார், ரெண்டு பேத்துக்குமே வருது. அப்போ இவங்க ரெண்டு பேரும் கிடையாது, அதை கேன்சல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் என்னது, VB அதிகமாக இருக்குது. அப்போ VB அதிகமாக இருந்தால் கேத்தோடுக்கு அதிக பொட்டன்ஷியலு, ஆனோடு கம்மியான பொட்டன்ஷியல். அப்போ இது என்னது, ரிவர்ஸ் பேஸ். ரிவர்ஸ் பேஸில் டயோடு கண்டக்ட் பண்ணுமா, பண்ணாது. அப்போ இந்த ரெசிஸ்டன்ஸ் இருந்து வேஸ்ட். ஓகேங்களா. அப்போ கண்டினியூட்டியே பண்ணாதுன்னா, கரண்டே போகுதுன்னா ரெசிஸ்டன்ஸ் எப்படி இருக்கும், இன்ஃபினிட்டியாக இருக்கும். அப்போ 25, இன்ஃபினிட்டி. கண்டக்ட் பண்ணாதுன்னா என்ன அர்த்தம், கரண்டே போகாது. I = என்னது, V/R. I 0னா R இங்கே வந்துருச்சுன்னா V/0. என்ன டிவைடட் பை 0, இன்ஃபினிட்டி. அந்த மாதிரி பார்த்துங்க. The reading of ammeter for silicon diode in the given circuit. அது கரண்ட் என்னென்ன கேட்டு போயிடலாம். ஏன்னா கரண்ட்டை மெஷர் பண்ணுறது அம்மீட்டரா. சரி ரைட். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், ஆப்ஷனை பார்க்கணும். 0ன்னு வந்திருக்கு. அப்போ என்ன அர்த்தம், இது ஃபார்வர்ட் பேஸா ரிவர்ஸ் பேஸான்னு பார்த்துக்கணும். ரிவர்ஸ் பேஸாக இருந்தால் 0 டிக் பண்ணிட்டு அடுத்து போயிட்டே இருக்கலாம். இது ஃபார்வர்ட் பேஸா ரிவர்ஸ் பேஸா, இது ப்ளஸ் இது மைனஸ். அப்போ ப்ளஸ் எங்கே போகுது, ஆனோடுக்கு. மைனஸ் எங்கே போகுது, கேத்தோடுக்கு. ஃபார்வர்ட் பேஸ், ஆனோட தான் ஹையர் பொட்டன்ஷியல். ஓகே, அப்போ 0 ஆப்ஷன் வராது. ஓகே, இப்போ என்னது, ஐ தானே வேணும். I = என்ன ஃபார்முலா, V/R. சரி, V எவ்வளவு, 3 வோல்ட் மைனஸ் இது 0 மாதிரி தானே. அப்புறம் ஏன் மைனஸ் போடுறோம், இது என்ன டயோடு, சிலிக்கான் டயோடு. சிலிக்கான் டயோடு எவ்வளோ வோல்டேஜ் சாப்பிட்றோம், 0.7. மறந்து போச்சு, அது மாதிரி வச்சுங்க. 7 SON வச்சுங்க. 0.7 வோல்ட் அவன் சாப்பிட்ருவான் சர்க்யூட்டில். அப்போ மீதி R எவ்வளவு, 200 ஓம். அப்போ எவ்வளோ வரும், I = 2.3. கரெக்டாக 200. ஓகே, அப்போ ஆன்சர் என்ன வரும், இதில் ஒன்றுமே நீங்கள் குழப்பிக்க தேவையில்லை. எந்த ஆன்சரை இதோட மல்டிப்ளை பண்ணால் 2.3 வருதுன்னு பாருங்கள், அவ்வளோதான். இங்கே ஆன்சர் வரணும்ல, இந்த 3 தானே, அதுக்கு எவ்வளோ நேரம் ஆகிடப்போகுது, உங்கள் இஷ்டம், எப்படி வேணாலும் கால்குலேட் பண்ணிங்க. இங்கே எந்த ஆன்சரை இதோட மல்டிப்ளை பண்ணால் அதானே அர்த்தம். இப்போ என்ன வருங்க, 200 × I = எவ்வளவு, 2.3. ஜாலியாக போடுங்க. அப்போ இந்த 3 வேல்யூவில் எதை பெருக்குன்னா உங்களுக்கு 2.3 வரும். பார்த்தீங்கன்னா 11.5 மில்லி ஆம்பியர். அந்த மாதிரி செக் பண்ணும். இந்த மாதிரி கூட நம்ம இந்த பாயிண்ட் வந்தாலே குழப்பிக்காதீங்க. ஏன்னா பாருங்கள், நியர்பையாக வருது. 11.5, 13.5, 15 மில்லி ஆம்பியர். ஜாக்கிரதையாக இருக்குது, பார்த்துங்க. இப்போ ஜெனர் டயோடு. வாட் வில் பி த கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ த 6 kilo ohm ரெசிஸ்டர். இந்த ரெசிஸ்டன்ஸ் வழியாக போகக்கூடிய கரண்ட்டு கேட்குறாங்க. வேறு த பிரேக் டவுன் வோல்டேஜ் ஆஃப் ஜெனர் டயோடு 6 வோல்ட். ஓகேங்களா. சரி, அப்போ 6 வோல்ட்டுக்கு மேலே வோல்ட் வந்தால் ஜெனர் கண்டக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். எவ்வளோ வோல்ட் கொடுக்குறீங்க, 10 வோல்ட். ஆனால் ஜெனருக்கு தேவை எவ்வளவு, 6 வோல்ட். ஓகேவா, ரைட். அப்போ லோட் ரெசிஸ்டன்ஸ்க்கு எவ்வளவு, 6 வோல்ட் தான். இதுக்கு 6 வோல்ட். ஏன்னா ரெண்டு என்ன கனெக்ஷனு, பேரலல். இது வோல்டேஜ் கொடுக்குன்னு பார்க்கக்கூடாது. ஆனால் இவங்கள பற்றிலாம் கவலை இல்லை. அவங்க கேட்குறது யாருக்கு, ஃப்ளோயிங் த்ரூ த 6 kilo ohm ரெசிஸ்டர். சரி, 10 வோல்ட் இங்கே கொடுக்குறோம். ஆனால் இவங்களுக்கு எவ்வளோ தான் கிடைக்குது, 6 வோல்ட் தான் கிடைக்குதுன்னா அப்போ 4 வோல்ட் இங்கே தானே ட்ராப் ஆகிருக்கும். அப்போ இங்கே 4 வோல்ட் ட்ராப் ஆகிருக்கும். இப்போ கூட்டி பாருங்கள், இது ரெண்டு சீரியஸ் சர்க்யூட் மாதிரி தானே. இது 4 வோல்ட்டு, இது எவ்வளவு, 6 4 10 வந்துருச்சா. ரைட், இதுக்கு தானே வேணும். அப்போ I = V/R. V எவ்வளவு, இந்த ரெசிஸ்டன்ஸ் தானே 4 பை R எவ்வளவு, இதோட 6 × 10⁻3. ரைட், அப்போ 4/6 × 10⁻−3. அப்போ என்ன வரும், -3னாலே மில்லி. ஓகே, இப்போ 2/3 மில்லி ஆம்பியர். 10⁻−3னா மில்லின்னு தெரிஞ்சிருக்கணும். அப்போ 2/3 மில்லி ஆம்பியர். அப்போ இவங்க ரெண்டு பேர்த்து கரண்ட் எப்படி இருக்கும், இவங்கள விட கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா இதுதான் சோர்ஸ் கரண்ட். இந்த கரண்ட் தான் இங்கேயும் போகுது. இது ரெண்டையும் டோட்டல் பண்ணால் இந்த கரண்ட் வந்துடும். அதை அடுத்த சம்பளம் பார்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த கிவன் சர்க்யூட் இஃப் சீரியஸ் ரெசிஸ்டன்ஸ், இது சீரியஸ் ரெசிஸ்டன்ஸ், நான் சோர்ஸ் ரெசிஸ்டன்ஸ் சொல்லலாம். 200 ஓம். இஎம்எஃப், பேட்டரியோட இஎம்எஃப் 5 வோல்ட்டு. ஜெனர் டயோடு வோல்டேஜ் 3 வோல்ட். அப்போ இது 3 வோல்ட்னா இதையும் எவ்வளவு, 3 வோல்ட். ஏன், பேரலல் கனெக்ஷன். தென் த ஸ்மாலஸ்ட் வேல்யூ ஆஃப் லோடு ரெசிஸ்டன்ஸ் ஃபார் ஸ்டெபிலைசேஷன். ஸ்டெபிலைசேஷன் என்னது, ஜெனர் வழியாக கரண்ட் போகக்கூடாது. ஆல்மோஸ்ட் 0. அது எப்படி ஈக்குவல் டு 0 வரும், ஆல்மோஸ்ட் 0வாக இருக்கும். அப்போ இந்த கரண்ட் எப்படி இருக்கணும், ஈக்குவலாக இருக்கிற மாதிரி. ஏன்னா சீரியஸில் கரண்ட்டு சேம் தானே, அவ்வளோதான். இந்த வார்த்தைக்கு என்னென்னா IZ சிமிலர்லி ஸ்மால் ஈக்குவல் டு 0, ஆல்மோஸ்ட் 0. அதான் மீனிங். இந்த வார்த்தையை பார்த்துங்க. சரி, இப்போ என்ன கேட்டிருக்காங்க, ரெசிஸ்டன்ஸ் கேட்டிருக்காங்க.
லோடு ரெசிஸ்டன்ஸ்க்கு ஆருக்கு என்ன ஃபார்முலா V/I V/I ஆர் முதல்ல தெரிஞ்சது எழுதுங்க ஆர் ஈக்குவல் டு V/I என்ன ரெசிஸ்டன்ஸு லோடு ரெசிஸ்டன்ஸ் அப்போ VL IL அவ்வளோதானே ரைட் இப்போ இது 3 வோல்ட்னா இது எவ்வளவு 3 வோல்ட் ஓகே 3 வோல்ட்டு பை IL நமக்கு தான் தெரியுமே இந்த கரண்ட் என்னவோ அதே தானே இது எடுக்கும் ஏன்னா ஸ்டெபிலைசர்னா I Z ஈக்குவல் டு 0வா அப்போ இது RS எவ்வளவு 200 ஓம் இப்போ இது எவ்வளவு E 5 வோல்ட்டு சரி இது 5 வோல்ட்டு இங்கே 3 வோல்ட்டு அப்போ இங்கே எவ்வளோ வோல்ட் ட்ராப் ஆகிருக்கும் 2 வோல்ட்டு இப்போ 2 3 கூட்டி பார்த்தா 5 வந்துருச்சா அவ்வளோதான் அப்போ இங்கே என்ன வரும் இந்த கண்டிஷன் எழுதிடணும் IL ஈக்குவல் டு என்ன வரும் சாரி IS ஈக்குவல் டு IZ ப்ளஸ் IL சோர்ஸ் கரண்ட் ஆர் சீரியஸ் கரண்ட் ரெசிஸ்டன்ஸில் போகிற கரண்ட்டு வந்து இந்த ரெண்டு கரண்ட்டுக்கும் கொடுக்கும் இங்கே தான் IS 0 அப்போ IZ ஈக்குவல் டு IL அப்போ இங்கே ISனே போடலாம் ஏன்னா ரெண்டு ஈக்குவல் தானே இப்போ இதை கண்டுபிடிங்க IS ஈக்குவல் டு VS பை RS VS எவ்வளவு 2 வோல்ட் அப்போ 2 RS எவ்வளவு சீரியஸ் ரெசிஸ்டன்ஸ் அதுக்கு 200 ஓம் அப்போ 200 ஓம் அப்போ இது அடித்தா என்ன வரும் 1/100 ஓகேங்களா அப்போ என்ன வருது 0.01 கரெக்டுங்களா ரைட் அப்போ இங்கே 0.01 போட்டால் RL ஈக்குவல் டு 3/0.01 3 வர மாதிரி ஆப்ஷன் இது ஒன்று தான் நீங்கள் இந்த பாயிண்டெல்லாம் போட்டு குழப்பிட்டு இருக்காதீங்க 3 ஒன்று வந்தால் இது ஒன்று தான் ஆன்சர் அந்த 300 ஓம் இப்போ லாஜிக் கேட்டில் இருக்கிறோம் த மினிமம் நம்பர் ஆஃப் நண்டு கேட் ரெக்யர்ட் ஃபார் அப்டைனிங் அவுட்புட் AB ப்ளஸ் CD எத்தனை நண்டு கேட் மினிமம் இருந்தால் இந்த அவுட்புட்டை கொடுக்க முடியும் கொஸ்டின் ஓகேவா நம்ம ஒரு கொஸ்டின் வரைவோம் உங்களுக்கு என்ன வேணும் நண்டு கேட் இங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டு நண்டு கேட் போடுங்க எப்படியும் ஃபைனலாக ஒரு கேட் அவுட்புட்டுக்கு வந்தாகணும் ஒரு கேட் இதோட அவுட்புட் என்ன AB ப்ளஸ் CD ஓகே அப்போ இது என்னவாக இருக்க முடியும் ஏபியாக இருக்க முடியும் இது சிடியாக இருக்க முடியும் அப்படின்னு பாருங்க இப்போ பண்ணி பாருங்கள் ஏபி அண்டு என்ன பண்ணோம் டாட் பண்ணோம் சிடி அண்டு நண்டு என்ன பண்ணோம் அப்படியே பார் பண்ணோம் டி மார்க்கனை யூஸ் பண்ணுங்கள் இந்த புள்ளியை தூக்கி விட்டா ப்ளஸ் வந்துடுமா அப்போ ஏபி ப்ளஸ் சிடி பார் ஆனால் ஆன்சரில் என்ன வரணுமா அவுட்புட்டு பார் வரக்கூடாதான் அப்போ என்ன பண்ணலாம் இங்கே ஒரு பார் போடுங்க இப்போ எழுதுங்க ஏபி பார் அதே அண்டு தான் டாட் சிடி பார் இப்போ நண்டுனா என்ன பண்ணும் ஹோல் பார் பண்ணும் ஓகேங்களா அப்போ என்ன வரும் அதே டி மார்கன் இதை தூக்கி விட்டுருமா அப்போ என்ன வரும் ஏ டபுள் பார் ப்ளஸ் சிடி டபுள் பார் அப்போ டபுள் பார்னால் என்ன வரும் ஏபி தானே வரும் அப்போ ஏபி ப்ளஸ் சிடி அப்போ இங்கே என்ன வரும் ஏபி பார் சிடி பார் சரி ஏபி பாரை கொண்டு வந்தது யார் சிடி பாரை கொண்டு வந்தது யார் அப்போ ஏபியை டாட் பண்ணி பார் பண்ணுறது யார் அது ஒரு நண்டு கேட்டால் தானே இருக்க முடியும் அப்போ இங்கே பாருங்கள் இப்படி ரிவர்ஸில் வாங்க ஓகேவா அப்போ ஏ பி சி டி இப்போ பாருங்கள் ஏபி வந்துருச்சா அண்டு என்ன பண்ணோம் டாட் பண்ணோம் பார் பண்ணோம் நண்டு அப்போ ஏபி பார் அப்போ எத்தனை கேட்டு 1 2 3 அதாவது அவுட்புட் கொடுத்து இன்புட் என்ன எவ்வளோத்துன்னு கேட்குறாங்க அப்போ 3 கேட்ஸ் இந்த மாதிரி பார்த்துக்கலாம் பூலியன் அல்ஜிப்ரா மஸ்ட் இப்போ பார்த்தீங்கன்னா விச் லாஜிக் கேட் இஸ் ரெப்ரசன்டட் பை த ஃபாலோவிங் காம்பினேஷன் ஆஃப் லாஜிக் கேட்ஸ் பார்த்துருக்கேன் இதான் படம் அவசரப்பட்ட ஆப்ஷன் முன்னாடி எடுத்துட்டோம் இதான் படம் இது என்னது நார் கேட் இது ரெண்டு என்னது நாட்டு கேட்டு நார் கேட்டு எப்படியெல்லாம் வச்சுக்கலாம் ஏன்னா ஃபஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும் நாட் கேட்டை எப்படிலாம் போடலாம் இது வந்து நாட் கேட் ஒரிஜினலாகவே நாட் கேட் சரி இது என்ன கேட்டு நார் கேட் ஏன்னா ரவுண்டிங்கை ஒட்டி வந்தால் நார் கேட் இந்த ரெண்டையும் லூப் பண்ணி இது பண்ணால் நாட் கேட் அடுத்து இது என்ன கேட்டு நண்டு கேட்டு ஓகே இது ரெண்டையும் லூப் பண்ணி ஒரே டெர்மினல்னா நாட் கேட் அப்போ நாட் கேட் பாருங்கள் எப்படிலாம் போடுறாங்க பார்த்தீங்களா ரைட் அப்போ இந்த கேட்டை வந்து இந்த மாதிரியும் போடலாம்ல ஓகேங்களா போட்டால் எத்தனை நார் கேட் இருக்குது 3 நார் கேட் மாதிரி வச்சுக்கலாமா இது ஆக்சுவலாக நார் இது வந்து என்ன இது நார் வந்து நாட்டாக மாறிடுச்சு அப்படி கூட வச்சுக்கலாம் எதுக்கு சொல்ல வரேன்னா நாட் கேட் பார்த்துங்க எப்படிலாம் போடலாம் இப்போ பாருங்கள் ஒரு ஐடியா ட்ரிக்ஸ் இந்த மாதிரி செட்டப்புக்கு மட்டும் தான் இது பொருந்தும் லாஸ்ட் இயர் கூட கேட்டிருந்தாங்க இங்கே பாருங்களேன் இப்போ
இது நண்டு கேட். இதை என்ன பண்ணுறோம்? ஜாயின் பண்ணுறேன். இப்போ என்னாச்சு? இது நண்டு, இது என்னது நாட்டு. ஏன்னா ரெண்டையும் ஜாயின் பண்ணிட்டோம்ல. அப்போ அண்டு எப்போ நண்டாக மாறி இருக்கும்? நாட்டோட சேர்ந்ததுனால. திரும்பி நண்டு நாட்டோட சேர்ந்தா என்ன ஆயிரும்? திரும்பி அண்டா மாறிடும். அப்போ நண்டு வந்து அண்டா மாறிடுச்சு. சரி, அடுத்தது இதை பாருங்களேன். ஆனால் கொஷினுக்காக தான் அதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறோம். இது வந்து நார்கேட், உங்களுக்கு எல்லாம் தெரியும் நார்கேட். இப்போ என்ன பண்ணுறோம்? ரெண்டையும் லூப் பண்ணி இப்படி போடுறோம். அப்போ என்ன ஆயிரும்? ஏபி. ஏபி என்னது? ஆர் கேட். எப்போ நார் கேட்டாக மாறி இருக்கும்? நாட் கேட்டோட. திரும்பி நாட்டோட மாறினா என்னவா மாறிடும்? ஆறா மாறிடும். ஓகேங்களா? சரி, இப்போ என்ன சொல்ல வரோம்னா சிம்பிளாக பாருங்கள். இந்த மாதிரி நண்டுக்கு அண்டுக்கு பேர் ஒத்து வருதா? அப்போ நண்டு அண்டா மாறணும்னா 2 நண்டு கேட்டு இருந்தால் போதும். ஏன்னா அவங்க யூனிவர்சல் கேட் இல்லையா? நார் ஆறா மாறணும்னா 2 கேட்டு போயிடும். ஏன்னா பேர் ஒத்து வருதா? சரி, இப்போ நண்டு வந்து ஆறா மாறணும்னா இதே செட்டப்பில் இதுக்கு பதிலாக நண்டை போட்டுருங்க. அதே மாதிரி நார் வந்து அண்டா மாறணும்னா பேர் ஒத்து இல்லையா? அப்போ இதே மாதிரி 3 பேர் ஒத்து வந்தால் 2 கேட்டு. பேர் ஒத்துனா இந்த செட்டப்பில் 3 கேட்டு. இது என்ன கேட்டு? நார் கேட்டு. எத்தனை நார் கேட் இருக்குது? 3 நார் கேட் இருக்குது. 3 நார் கேட்டு இருந்தாவே என்ன அர்த்தம்? பேர் ஒத்து இல்லைன்னு அர்த்தம். அப்போ ஆப்ஷன் பி. அந்த மாதிரி பார்த்துங்க. ஓகே, தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.